நீங்க ரம்ஜானுக்கு குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறீங்கல்ல, நான் குல்லா போடாம குடிப்பேன்னு சொல்லுங்க ஸ்டாலின. ஏன் அவர் குல்லா போட்டு குடிச்சா என்ன, போடாம குடிச்சா என்ன? எங்களுக்கு தேவை அவர் வரணும், நோம்பு கொஞ்சம் குடிக்கணும், அவ்வளவுதான். அதை நாங்க சொல்லணும். அவர் குல்லா போட்டு குடிச்சாலும் எங்களின் முதல்வர் மு க ஸ்டாலின் தான், குல்லா போடாமல் குடிச்சாலும் எங்களின் முதல்வர் மு க ஸ்டாலின் தான். இந்தியாவினுடைய ஜனநாயக கட்டமைப்பை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காரு. உங்களை மாதிரி மதவாதம் பிடிச்சவங்க தான் இவங்க என்ன போடணும், இவங்க என்ன போடக்கூடாது, இவங்க குல்லா போடணுமா, குல்லா போடக்கூடாதா, ஹிஜாபு கட்டணுமா, ஹிஜாபு கட்டக்கூடாதா, இவங்க என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பாக்குறது தான் உங்களின் RSS சனாதனம். அப்புறம் இந்த நீதிமன்றத்துல எத்தனையோ வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அது இல்ல, அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்ல, ரெண்டுமே இருந்தா ஏதோ ஒண்ணு இல்ல அப்படிங்கிற காரணத்தினால அவ்வளவு வழக்குகள் நிலுவையில இருக்கும் பொழுது இந்த வழக்கிற்கு மட்டும் நீதிபதி அவர்கள் உடனடியாக எப்படி தீர்ப்பு கொடுத்தாருன்னு தெரியல. நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய வீரர்களை எல்லாருமே இந்த எல்லைக்கல்ல தீபம் ஏத்துறதுக்கு ராம் ரவிக்குமாருக்கு பாதுகாப்பா போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. அப்புறம் எங்களுக்கும் அந்த தர்காவுல கந்தூரி விழா வரும். அப்ப நாங்க ஆடறுத்து பிரியாணி எல்லாம் ஆக்கி சாப்பாடு போடுவோம். அந்த சாப்பாடு எங்களுக்கும் உண்டு, எங்கள் இந்து மத உடன்பிறப்புகளுக்கும் உண்டு. அப்ப நீங்களும் கூட சாப்பிட்டுக்கலாம். அப்பொழுது இந்த RSS இந்துத்துவ அமைப்புகளிடமிருந்து எங்களை பாதுகாப்பதற்கு எந்த படை வீரர்களுமே தேவை கிடையாது. நீதிபதி அவர்களே, எங்களை எங்களின் இந்து மத உடன்பிறப்புகள் பாதுகாத்துக் கொள்வார்கள். எங்களின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடக்கக்கூடிய திராவிட மாடல் அரசும் எங்களை பாதுகாக்கும். அப்புறம் எச்சராஜா ஏதோ 2-3 வீடியோவுல நான் ஷூட்டிங் போறேன் அப்படின்னு பில்டப் பண்ண மாதிரி இருந்துச்சு. நானும் ஏதோ ஒரு பெரிய படம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். போறேன்னு சொன்னதுதான் பெரிய படம். பட் நீங்க நடிச்சது ஒண்ணும் பெரிய படம் இல்ல. எல்லா படங்கள்லயுமே என்ட்ரி ஏதாவது ஒரு ஹீரோயிசமா வேற லெவல்ல இருக்கும். பட் உங்க படத்துல என்ட்ரியே ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அதை பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சோம். அப்புறம் உங்களின் விஸ்வகுரு பிரதமர் மோடி அவர்களும் ஒரு கண்ணுக்குட்டியை தூக்கி முத்தம் கொடுத்துக்கிட்டு புதுசா ஏதோ போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி படம் ஓட்டிட்டு தெளிறாரு. அவரையும் உங்க பிலிம்ல சேர்த்துக்கோங்க, அவருக்கும் நேரம் போகும். இது எல்லாவற்றுக்கும் மேல தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத நிரூபிக்க மாதிரி கார்த்திகை தீப விழாவில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் பாதுகாத்து அந்த நாளை நன்னாளாக்கிய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.